சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 24 நபர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகள் இல்லை என்றால் நிச்சயம் வெற்றியடைவது கடினம் என்று 24 எம்எல்ஏக்கள் அதிமுகவின் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தின் பொழுது தெரிவித்துள்ளனர். பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைக்க தவறிவிட்டால் சட்டசபை தேர்தலில் யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக நிறுத்துங்கள், எத்தனை கோடினாலும் செலவு செய்யுங்கள், ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே கூறியிருக்கிறார்கள் தென் மாவட்ட எம்எல்ஏக்கள். பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் ஒருபோதும் அதிமுக வெற்றியடைவதும் வாய்ப்பே இல்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து செப்டம்பர் மாதத்தில் மாநாடு நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தற்பொழுது களத்தில் இறங்கக்கூடிய தொண்டர்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து விட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டார். ஆனால் 7 பேர் கொண்ட ஓபிஎஸ் என்ற பெயரில் எடப்பாடியால் அனுப்பப்பட்ட போதிலும் கூட எந்த ஒரு பணத்தை கொடுக்காமல் ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவின் புகைப்படங்கள், எம்ஜிஆரின் புகைப்படங்களை வைத்தே ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்ததையும் நம்மால் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்டவரை அதிமுகவில் இணைப்பதில் எந்த ஒரு சிக்கல் உங்களது ஈகோவின் காரணமாகவும் பதவி பறிபோகிவிடும் என்ற காரணத்தினாலும் ஓபிஎஸ் அவர்களை நிராகரிப்பது நிச்சயம் தவறு என்று அதிமுகவின் சில எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். 24 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுத்தால் நிச்சயம் அதிமுகவில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக பலரும் கூறி வருகிறார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணையலாமா? 24 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகள் கொடுத்தது சரியா என்பதையும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.